தேசிய ஜனநாயக கூட்டணி சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக மூன்றாவது முறையாக போட்டியிடும் KT ராஜேந்திர பாலாஜி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார் KT ராஜேந்திர பாலாஜி. தனது வேட்பு மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயிலானி இணைகிறார். ஜெயிலானி, இந்த நிகழ்வு குறித்து சொல்லுங்க. மோகன், தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலானது வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. அரசியல் கட்சியினர் தங்களது பிரச்சாரத்தை தீவிரமாக ஈடுபட்டு வேட்பு மனுவையும் தாக்கல் செய்துள்ளனர். இன்று கடைசி நாளான வேட்புமனு என்பது இன்றுடன் முடிவடைகிறது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக மூன்றாவது முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இவர் இன்று ரிசர்வ் லைன் தேவர் சிலையிலிருந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளோட ஆயிரக்கணக்கானுடன் பிரச்சார வாகனத்தில் பேரணியாக வந்து சாட்சியாபுரத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் முகமது இர்பானிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். இந்த நிலை 2011 முதல் 21 வரை 10 ஆண்டுகள் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் KT ராஜேந்திர பாலாஜி இருந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக புதுப்பட்டியில் உள்ள குடமுடியார் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பேரணியாக சென்று தனது வேட்புமனுவை KT ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்திருக்கிறார். மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ஜெயிலானி.